ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். மார்னிங் ஒரு 5 o'clock இருக்கும். எழுந்துட்டு ப்ரஷ் பண்ணிட்டு கோலம் போட்டுட்டேன். இப்போ நம்ம லஞ்ச் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வந்து இன்னைக்கு பருப்பு ரசம் செய்ய போகிறேன். உருளைக்கிழங்கு பொரியல் செய்ய போகிறேன். பருப்பு ரசத்துக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் மிளகு, ஜீரகம், பூண்டு, மிளகா நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் பொடியாக. இப்போ வந்து புளி தண்ணி வந்து ஊற வச்சுக்கிறேன் ரசத்துக்கு. பருப்பு வந்து துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கேன். குக்கரில் விசில் விட்டு எடுத்துக்கலாம் நம்ம பருப்பையும். பாருங்க ஏற்றிருக்கேன். சாதம் வந்து ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் இப்போ ஒரு 5:30 இருக்கும். காஃபி குடிச்சிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். கோலம் போட்டு வந்து காஃபி குடிச்சிட்டு இப்போ தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரசத்துக்கு. உருளைக்கிழங்கு சைடு பை சைடு கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் பொரியலுக்கு. இப்போ ஒரு பாத்திரத்தில் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான அளவு ரசத்துக்கு கடுகு, காஞ்ச மிளகா, பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நம்ம தோல் உடிச்சது நல்லா பொரிஞ்சதும் நம்ம கருவேப்பிலை போட்டுட்டு தக்காளி, பெருங்காயம் போட்டுக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். மார்னிங் ரொட்டீன் இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சில டைமில் சின்ன பையன் எழுந்துட்டானா ஒரு வேலையும் ஓடாது. இன்னைக்கு ஏதோ அதிசயமாக தூங்கிட்டு இருக்கான். சில டைம் எழுந்துட்டானா அவனை போய் கொஞ்சம் அப்பப்போ கவனிச்சிட்டு வரதுலேயே கரெக்டாக இருக்கும். அவன் கூடயே படுத்துக்கணுன்னுவான். ஹஸ்பண்ட் கிட்ட கொஞ்ச நேரம் இருப்பான். மோஸ்ட்லி ஹஸ்பண்ட் கிட்ட தான் இருப்பான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து மார்னிங் மில்க் ஊற்றி கொடுத்துட்டேன்னா தூங்கிடுவான். எழுந்துட்டானா இங்கேயே சுற்றிட்டு இருப்பான். ஒரு வேலையும் செய்ய விட மாட்டான். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொடி சேர்த்துக்கலாம், ரசப்பொடி. நான் இன்னைக்கு இது மட்டும்தான் சேர்க்குறேன் ரசப்பொடிக்கு. சேர்த்துட்டு நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பருப்பு தண்ணி வேக வச்சு வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். அப்புறம் நம்ம புளி தண்ணியும் ஊற்றிக்கலாம். புளி தண்ணி வந்து நான் இன்னைக்கு புளி கொஞ்சம் ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம புளியோட ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம பருப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன், தண்ணியோடு சேர்த்து ஊற்ற போகிறேன். பருப்பை லைட்டாக மசிச்சுக்கோங்க. ஊற்றிட்டேன். இதில் ஊற்றிட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். வேன் பையனுக்கு ஒரு 8 o'clockலாம் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் சீக்கிரம் பண்ணிகிட்ருக்கேன். சால்ட்டு போட்டுக்கலாம் தேவையான அளவு இந்த ரசத்துக்கு. உங்கள் வீட்டில் மார்னிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடே அப்படியே பரபரப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங்கில் என்னதான் நம்ம லஞ்ச் கட்டி வச்சுட்டாலும் நம்மளுக்கு அவங்கள கிளப்பி அனுப்புறதே பெரும் பாடு தான். இன்னும் சின்ன பையன்லாம் ஸ்கூல் போக ஆரம்பிச்சானா வீடு எப்படி இருக்க போகுது தெரில. உங்கள் வீட்டில் எப்படி இருக்கும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பசங்க அமைதியிலேருந்து கிளம்பிடுவாங்களா, இல்லை நீங்கள் கிளப்பி விடணுமா எப்படின்னு சொல்லுங்கள். பெரியவன் அப்படியே கிளம்பிடுவான், இருந்தாலும் எழுப்பி அவனை கிளம்ப வைக்கிறதுக்குள்ளே போதும் ஆகிடும். சொல்லிட்டே விரட்டிகிட்டே இருக்கணும், கிளம்புடான்ட்டு. அவனே போய் குளிச்சுட்டு வந்துடுறான், எல்லாம் பண்ணுறான். இப்போ ரசம் வந்து ஒரு கொதி வரட்டும். கொத்தமல்லி தூவி இருக்கேன், வாஷ் பண்ணி கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு நுர கொட்டி கொதி வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ரசம் ரொம்ப கொதிச்சா நல்லா இருக்காதுல்ல. சைடில் சாப்பாடு வெந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதையும் வடித்து எடுத்துக்கிட்டேன். எங்கள் வீட்டில் வடித்த சாப்பாடு தான். சில பேர் வீட்டில் குக்கர் சாப்பாடு செய்வீங்க. அது எங்கள் வீட்டில் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது குக்கர் சாப்பாடு. அர்ஜென்ட்டுக்கு செஞ்சு கொடுத்தா ஏதோ சூடாக சும்மா எப்பயாவது ஒரு நாள் சாப்பிடுவார். ஆனால் டெய்லி கொடுத்தா அவ்வளோதான் சாப்பிடவே மாட்டார். அது குக்கர் சாப்பாடு ஹெல்த்தியும் இல்லாதனால நாங்கள் பண்ணுறதில்ல, குண்டால தான் வடிக்கிறோம். இப்போ ரசம் இதுவாகிடுச்சு. வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ரசத்தை மாற்றிட்டு நம்ம இது பாத்திரத்தில் நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சிடலாம். உருளைக்கிழங்கு பொரியலுக்கு கொஞ்சம் பையனுக்கு காரம் கம்மியாக தான் போடுவேன். ஹஸ்பண்டுக்கு தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேன் கட் பண்ணி. அது தனியாக அவருக்கு பண்ணி தருவேன் காரம் போட்டு. இப்போ வந்து பையனுக்கு மட்டும் தேவையான அளவு உருளைக்கிழங்குக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு பெருங்காயம், ஒரே ஒரு பல் பூண்டு வந்து இடித்து போட்டுக்கிறேன். கருவேப்பிலை, உருளைக்கிழங்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறது அதையும் போட்டுக்கணும். போட்டுட்டு நம்ம வந்து இதுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, காரத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு, காரம் கொஞ்சம் கம்மியாக தான் போடுவான் அவனுக்கு, அப்போ தான் சாப்பிடுவான். இல்லைனா அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுவான் ஃப்ரெண்ட்ஸ். காரம்னுவான். பெரியவன் காரமே சாப்பிட மாட்டான், சின்னவன் நல்லா காரம் சாப்பிட்றான். இப்போ இது நல்லா வேகட்டும். தண்ணி தெளிச்சுக்கலாம். தேவையான அளவு தண்ணி தெளித்து மூடி வச்சிடலாம், அப்படியே வெந்துடும். நம்ம குட்டி குட்டியாக தானே கட் பண்ணியிருக்கோம், அதுவே வெந்துடும். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. உங்களோட மார்னிங் ரொட்டீன் எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
இப்போ பாருங்க, நம்ம மூடி வச்சிடலாம். டிஃபனுக்கு வந்து இன்னைக்கு மார்னிங் எங்கள் வீட்டில் தோசை தான் செய்ய போகிறேன். தோசை வச்சுட்டு சட்னி அரைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் சட்னி. தண்ணி தெளித்து மூடி வச்சிடலாம். வெந்ததும் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம சாப்பாடு வடிச்சிருந்தோம்லாம் அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம இது கலரிடலாம், லஞ்ச் கலரிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடு இப்படி தான் இருக்கும் காலையில் மார்னிங் டைமில். பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டா, ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிட்டு தான் மெல்லமாக பாத்திரம் தேய்ப்பேன், ஜிங்க்லாம் க்ளீன் பண்ணிப்பேன், எல்லாமே கேஸ் கட்டு க்ளீன் பண்ணிப்பேன். எல்லாமே மெல்லமாக தான் நான் பண்ணுவேன். சில பேர் மார்னிங்கே கையோட பண்ணிடுவாங்க, என்னால் முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நான் அவனுக்கு பையனுக்கு ஊட்டணும், எல்லாம் பண்ணிட்டு மெல்லமாக தான் பண்ணுவேன் நான். நீங்கள் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து உருளைக்கிழங்கு வெந்துடுச்சா பார்த்துடலாம். ஒரு ஸ்பூன் வச்சு கட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். பாருங்கள், நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஒரு கலரிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சாப்பாடு வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறேன், அவனுக்கு சாப்பாடு கலர்றதுக்கு. நான் வந்து நெய் போட்டு கலருவேன், உங்களுக்கு எப்படின்னு பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி பையனுக்கு மட்டும் நெய் போட்டு கலருவேன், ஹஸ்பண்டுக்கெல்லாம் கலர மாட்டேன். இப்போ பாத்திரத்தில் சாப்பாடு ஊற்றிட்டேன். சூப்பராக வடித்த சாதம் சூடாக இருக்குது, அது போட்டுட்டு சூடாக கலரிட்டோம்னா கொஞ்சம் மெத்துன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மதியம் சாப்பிடும்போது. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக போட்டுக்கலாம் நெய், அப்புறம் தூக்கம் வரும் கேஸில். அதனால் நெய் போட்டுட்டு நம்ம வந்து ரசம் ஊற்றிக்கலாம். கலக்கி ஊற்றினா ரொம்ப இதுவாக இருக்கும், அடி ரசமாகிடும். அதனால் மேலோட்டமாக ரசம் ஊற்றிக்கலாம். சின்ன பையனுக்கு இதே ஊற்றிடுவேன், ரசம் சாதம் உருளைக்கிழங்கு பொரியல். ரசம் ஊற்றிட்டு நம்ம கலரிட்டு டிஃபன் பாக்ஸ் கட்டிட்டோம்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் மார்னிங் ரொட்டீன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். மார்னிங் இப்போ வந்து மார்னிங் ஒரு 7 o'clock லஞ்ச் கட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் அவனை எழுப்பி அவனை கலப்ப வைக்கணும். லஞ்ச் கூட கட்டிடலாம், பசங்களை கலப்பறது தான் பெரும் பாடாக இருக்குது. மார்னிங் டைமில் தான் வந்து டெய்ரி சைன் வாங்கணுமா, டெய்ரி சைன் பண்ணணுமா, எல்லாம் சொல்லுவான் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றா சொல்லுவான். இப்போ பாருங்கள், கலரிட்டா நம்ம டிஃபன் பாக்ஸில் போட்டுக்கலாம். இந்த டிஃபன் பாக்ஸ் நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் வந்து எங்கே வாங்கினேன்னா ஆன்லைனில் தான் வாங்கினேன், அமேசானில் வாங்கினேன். நீட்டாக இருந்தது, நல்லாயிருக்கு. சூடு கொஞ்சம் இருக்குது. நம்ம இப்போ போட்டு அமிச்சோன்னா சூடாக கலரி அமிச்சா கொஞ்சம் சூடாக இருக்கும். இவ்வளோ தான் போடுவேன் சாப்பாடு, இதுக்கு மேலே போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவான். இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கிறதால பெருசாக இருக்குது. ஆனால் சாப்பாடு போட்டால் ரொம்ப டம் ஆகிடும், அதனால கம்மியாக போடுறேன். மேலே உருளைக்கிழங்கு பொரியல் அந்த கிண்ணத்துலேயே வச்சுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் இதுதான். பாருங்கள் டைம் இப்போ 8 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். லஞ்ச் கட்டிட்டேன், நல்லா எடுத்துகிட்டு போகிறான். அப்புறம் கிளறி வச்சுட்டேன், இப்போ லஞ்ச் பாக்ஸில் போடுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலோட வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். இந்த சேனல்லையும் இது பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், வேறு வீடியோவில் பார்க்கலாம்.